நீ கடவுளை நம்புவியா? நம்புவேன். சாக போறோம்னு தெரிஞ்சா மனுஷனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வரத்தான் செய்யும். மனுஷங்க எல்லாருக்கும் உதடு மேல ஒரு பள்ளம் இருக்கும் தெரியுமா? கைய வச்சு பாரு. இருக்கா? அது எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. பிரம்மா த கிரியேட்டர் முத மனுஷனை படைக்கும் போது மனுஷனுக்கு எல்லா ஞானமும் இருந்துச்சான். எதிரில் இருக்கிறவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும், எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எவன் எப்ப சாக போறான்னு தெரியும், எவன் எப்ப பிறக்க போறான்னு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் சும்மா இருப்பானா? நானும் கடவுள் தான் கடவுள் கூடைய வாதம் பண்ணிக்கிட்டு போட்டிக்கு வந்துட்டான். இவனுக்கும் மன நிம்மதி இல்லை, கடவுளுக்கும் மன நிம்மதி இல்லை. அப்பதான் கடவுளுக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு. எல்லாம் தெரிஞ்ச மனுஷனுக்கு எல்லாமே கஷ்டம்தான். அப்ப வச்சான் கடவுள் மனுஷன் வாய் மேல விரல மூடிக்கிட்டு உட்கார்றான். அதுல உருவானதுதான் இந்த பொல்லம். இதுல ஒரு நீதி இருக்கு. அதிக அறிவு பயன்படாது. உனக்கு அதிக அறிவு இருக்கு. நான் யாரையோ கொலை பண்ணேன், அதை உன் ஆபீஸ் முன்னால பண்ணேன். உனக்கு டைம் சரியில்லை, அது நீ பார்த்த. இல்லைன்னா தேவையில்லாம போலீஸ்ல என்ன பத்தி சொல்லுவியா? படிச்சவன்ல, அதனாலதான் அநியாயத்தை பார்த்து தாங்க முடியாம உன் அறிவு பொங்கி வெளிஞ்சிருச்சு. தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருங்க சார். அறிவு அதிகமானதை கடவுளுங்கிறதுனால பொறுத்துக்கிட்டார். விரல வாயில வச்சதோட முடிச்சுக்கிட்டார். இந்த பூமியில முடிக்கிற வேலையை செய்யறது ஏய் தேவா, நீ யாருக்கிட்ட பிரச்சனை பண்ண தெரியுமா? பெரிய அண்ணா கிட்ட. பெரிய அண்ணா நந்தாவை தேடிக்கிட்டு இருக்காருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, தப்பிச்சு ஓடி போறதுக்கு உதவி பண்ணிருக்க. எங்க பெரிய அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிருக்க. ஏய், உனக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும்? சாய்பாபா சார். ஆனா உன்னை காப்பாத்தின கடவுள் பெரிய அண்ணா. பெரிய அண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டு பொழைச்சு போ. பெரிய அண்ணா வாழ்க, பெரிய அண்ணா வாழ்க. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. எந்த ஊர்ண்ணா நமக்கு? எங்க போனோம்? ஓ, என்ன விஷயமாண்ணா? கை சுடலையாண்ணா? சுட்டுச்சு. அப்ப இது என்ன ட்ரிக்குண்ணா? வலிய பொறுத்துக்கிறது தான் ட்ரிக். அந்த ட்ரிக்கை தெரிஞ்சவன் எது வேணுனாலும் சாதி. ஏய், கிளம்பு கிளம்பு. நமஸ்தே. என்ன நடராஜன், நல்லா இருக்கியா? உட்காருங்கண்ணா, உட்காருங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேண்ணா. டேய், அண்ணனுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுங்கடா. டேய் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. கிளம்புங்கடா. அதனால தான் நிறுத்த சொன்ன. மதுரைக்காரனா அன்பு, சத்யானா வம்பு. நீ கிளம்பு. இவர் டானிக்கே டான்மா இருக்காருண்ணா.
என்ன மேட்டர் கோவர்தன்? மேடம் ஜிகே அண்ணா மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தப்பிச்சிட்டான் அதானே? உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? ஜிகேக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் நீ அழுது புலம்பிருப்பிய. ஆஹா, உங்க பிரெயினே பிரெயின் மேடம். பிரைன் இருந்தா என்னடா பிரயோஜனம்? புத்திசாலி பொண்ணுங்களை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ மேட்டருக்கு வா. நம்ம அண்ணனுக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா மேடம்? அதனால அழகர் கோயில் போய் அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி வரும்போது வழியில அட்டாக் பண்ணிட்டாங்க மேடம். எல்லாரும் போய் சேர்ந்துருப்போம். அப்பதான் சிங்கிளா வந்த மாதிரி ஒருத்த வந்தா மேடம். செதறடிச்சான் பாருங்க அவனுங்கள. மதுரக்காரண்டா. நட்புன்னா உயிரையே கொடுப்பேன், பம்புன்னா வகுந்துருவேன். ஒரு டீய போடு. அவர் ஸ்டைலே தனி மேடம். இயற்கையிலே அவர்கிட்ட ஹீரோயிஸ் இருக்கு மேடம். அவன் அழகா இருப்பானா? என்ன மேடம் அப்படி கேக்குறீங்க? அழகா இருக்கிற ஹீரோ கிடைக்கிறது கஷ்டம். அழகந்தான் மேடம். மன்மதன் டானா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார் மேடம். அவர் மீசையை பார்த்தாலே பொண்ணுங்க பாவாடை பறக்கும் மேடம். இப்ப எங்க இருக்கான்? அப்பவே போயிட்டார் மேடம். போனை விட மடையான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். ஏய் ஜிகே, ஐயோ ஆல்ரைட்? உனக்கு எதுவும் ஆகல? உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என் மேல அட்டாக் நடந்ததுக்கு நான் கவலைப்படல ஸ்ரீஷா. இன்னைக்கு ஒரு சிங்கத்தை பார்த்த சந்தோஷம் என் மனசுல இருக்கு. புல்லட் தீர்ந்து போச்சு. அடிக்கிற அடியில அவன் ஒரு அதிரடி மண்ண பந்தாவே இல்ல, ஆனா எல்லாரையும் பந்தாடுறான். இப்படிப்பட்ட ஒருத்தனை பாக்குறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வமான விஷயம் ஸ்ரீஷா. புலி அடிக்கிற மாதிரி அடிச்சு எல்லாரையும் புரட்டி எடுக்கிறான். உன்னை அட்டாக் பண்ணது யாரு? வேற யாரு? அந்த பகவானோட கேங் தான். அந்த ஜிகேவை தூக்குறதுக்கு சரியான சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சேன். எப்படா மிஸ் ஆச்சு? எவனோ ஒருத்த வந்து காரியத்தை கெடுத்துட்டான். எவன்டா அவன்? யாருன்னு தெரியலண்ணா. ஆரம்பிச்சது நாங்க, எல்லாத்தையும் முடிச்சது அவன் தானே. டீ எங்கடா? அது அங்க இருக்கு, போய் எடுத்துக்க. அங்க மொக்க மண்டையா. டீ கூட குடிக்க விட மாட்டீங்களாடா? இந்த எடுப்புங்களுக்கு நீதான் தொடுப்பா. அட்ட